Assalamu alaikum Anita Baluda. Uh, Madina Jalal, the admin of online Ramadan quiz competition. We are here to talk about how this program is going to happen, what all you need to do. इस प्रोग्राम के बारे में तफसीलन बताया जाएगा इस वीडियो में। आप मेहरबानी बहुत ध्यान से हर चीज़ देखें और समझने की कोशिश करें, उसी हिसाब से आपको करना होगा कि इस प्रोग्राम में क्या करना है, कैसे करना है, सारा डिटेल दिया जाएगा इंशाअल्लाह ताला। ஃபேர். இந்த ப்ரோக்ராமுடைய விவரம் நம்ம முழுசா இந்த ப்ரோக்ராம் எப்படி நடைபெறும், என்னென்ன நீங்க பண்ண வேண்டியது இருக்கும், எல்லா விவரமும் இந்த வீடியோல நம்ம பதிவு செய்றோம். அதனால நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்ல சொல்லப் போறதில்ல. தமிழ் அண்ட் உருதுல மட்டுமே, ஹிந்தியில மட்டுமே பேசுவேன். இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தமிழ் அல்லது உருது ஏதாவது ஒரு மொழி புரியும். அதனால இங்கிலீஷ்ல பேசாம நம்ம டைரக்டா 2 மொழியில மட்டும் பேசுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோடைய டீட்டெயில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. டீட்டெயில் வந்திருக்கு. இதில் எல்லா விஷயமும் நம்ம பேசாமல் நம்ம வெறும் ப்ரோக்ராமோடைய முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பேச போகிறோம். ஸோ ஆகையால் प्रोग्रामोடைய முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம வருவோம் इंशा अल्लाह। सो इधर इस प्रोग्राम के सारे डिटेल आप ग्रुप में देखे रहेंगे। वो सारा डिटेल मैं बात नहीं कर रहा हूँ। मैं सिर्फ 2 चीज़ यहाँ पे बात करने वाला हूँ जो बहुत अहम है, वो समझना बहुत ज़रूरी है। बाकी चीज़ आप पढ़ के समझ सकते हैं, वो तमिल में समझ सकते हैं, उर्दू में भी समझ सकते हैं, इंग्लिश में भी समझ सकते हैं, हर चीज़ दिया गया है। तो लिहाजा मैं सिर्फ 2 ज़बान में बात करूँगा, उर्दू और तमिल में। बाकी इंग्लिश में लिखा गया है, जिनको इंग्लिश समझ में आता है उनको तमिल या उर्दू को दोनों में से कोई एक भाषा समझ में आ जाता है। खैर, तो अब इस प्रोग्राम के जो 2 अहम चीज़ें, एक विनर ऑफ द डे और एक எலிமினேஷன் ரவுண்ட். ये வின்னர் ஆஃப் த டே அப்படின்னு சொன்னால் ஆட்களை குறைக்கக்கூடிய ஒரு கட்டம். சாரி, विनर ऑफ द डे சொன்னால் நாளின் வெற்றியாளர், उस दिन का जीतने वाले, उस दिन का जीतने वाले, इसके बारे में बात करेंगे। और फिर उसके बाद एलिमिनेशन राउंड, जो कि आदमी कम करने के दायरा, और इसके बारे में हम इंशाल्लाह डिटेल में मैं बताऊंगा। ஸோ இந்த நிகழ்வு சுற்று, இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கிறீங்க, உங்களோட பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் பதிவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்। ஸோ அதுதான் உங்களுடைய டீட்டெயில் इन्फॉर्मेशन। அதை நீங்கள் பயன்படுத்தி எப்படி செய்யலான்றது நம்ம சொல்லுவோம் इंशाल्लाह। आप जो है पेमेंट करने के बाद आपके स्क्रीनशॉट, ईमेल आईडी, फ़ोन नंबर, मोबाइल नंबर आप मुझे व्हाट्सएप में भेज दिए। मैं आपका नाम दर्ज करा के फॉर्म व्हाट्सएप में ग्रुप में डाल दिया। जो फॉर्म कुछ ऐसा दिखता है। इस फॉर्म में आपको देखना है कि आपका नाम आया है या नहीं आया है। इन केस नहीं आया है तो आप मुझे बताना है, व्हाट्सएप करना है, ताकि मैं इस लिस्ट में आपका नाम जोड़ लूँ। ஸோ யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லையோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள்। இந்த குரூப்பில் உங்கள் பேர் இல்லை, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் பேர் இல்லை என்றால் தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க। ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதன் மூலிமா உங்களோட பேர் இதில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ்। அடுத்ததாக இப்போ இந்த இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயத்த, என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்। இப்போ 12 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, மதியானம் 12 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில், நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்பப்படும்। அந்த லிங்க்கில் போயிட்டு 3 கேள்வி இருக்கும்। ஒரு முதல் கேள்வி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், அப்படி 3 கேள்வி। இந்த 3 கேள்விக்கு யார் முதல்ல மார்க் கொடுக்குறாங்களோ, முதல்ல பதில் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு வினர் ஆஃப் த டே அப்படின்ற பரிசு கொடுக்கப்படும்। வினர் ஆஃப் த டே அப்படின்ற பரிசு கொடுக்கப்படும்। இந்த வினர் ஆஃப் த டே அப்படின்றது ஒருத்தருக்கு ஒரு முறை வாய்ப்பு தான், மறுமுறை அவருக்கு கிடைக்காது। அதாவது இன்னைக்கு மிஸ்டர் ஏ வென்று விட்டார் அப்படின்னா நாளைக்கு மிஸ்டர் ஏ வெல்ல மாட்டார்। அவர் கரெக்டான பதில் முதல்ல கொடுத்தாலும் அவருக்கு கிடைக்காது, அடுத்த ஆளுக்கு தான் வாய்ப்பு தரப்படும்। ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தவருக்கு தான் வாய்ப்பு। ஸோ இது வின்னர் ஆஃப் த டே ப்ரைஸு 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருளாக உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பப்படும்। அடுத்தது எலிமினேஷன் ரவுண்டுக்கு நம்ம பேசுவோம், அதுக்குள்ள உருதுல முடிச்சிருவோம்। ये विनर ऑफ द डे जो प्रोग्राम है, इसके बारे में जो आपको 12 बजे हर दिन, पहले रोजे से हर दिन जो है 12 बजे दोपहर आपको व्हाट्सएप ग्रुप में लिंक दिया जाएगा, जहाँ पे आपको जाकर जवाब टाइप करके देना है। जवाब आपको टाइप करके लिखना है
जो जवाब आप दे रहे हैं पहला सवाल का मार्क 2 मार्क, 3 मार्क और 5 मार्क होगा। जो पहला शख्स जवाब देगा उसे उस दिन विनर ऑफ द डे डिक्लेयर करके उसे प्राइज़ ₹1000 का कोई भी प्रोडक्ट उसे प्राइज़ के तौर में उसके एड्रेस पे भेजा जाएगा रमज़ान के बाद। ये मौका एक आदमी को एक ही बार दिया जाएगा। मसलन मिस्टर ए जो है आज प्राइज़ जीत गए हैं तो दोबारा दूसरे दिन भी अगर वो पहला जवाब देते तभी भी उनको प्राइज़ नहीं दिया जाएगा। दूसरे किसी को दिया जाएगा जो पहले आए उनके बाद। तो इस तरह से एक आदमी को एक फ़र्द को एक ही मौका है, दोबारा उनको मौका नहीं दिया जाएगा। ये विनर ऑफ द डे का राउंड है, इसे समझ लीजिए। इसके बाद आगे क्या होगा, आप जो जवाब दे रहे हैं, पहले दे रहे या बाद में दे रहे, दूसरे दिन का जो अगला जवाब आने का टाइम 12 बजे से पहले यानी 11 बजे तक आप जवाब दे दिए दूसरे दिन, तो भी आपका जवाब लिया जाएगा और आप जितने जवाब बराबर दिए उतने मार्क आपको दिए जाएँगे। टोटल मार्क 25 तारीख तक देखेंगे कि आप कितना मार्क कमाए हैं, आपके मार्क कितने आए हैं। अगर आपका 150 मार्क आता है तो आपको फिर एलिमिनेशन राउंड के लिए बुलाया जाएगा ऑनलाइन ज़ूम मीट में, जहाँ पे आलिम दीन बैठे रहेंगे, वो आपसे सवाल करेंगे। 2 शख्स को 1 सवाल होगा, जो पहला सवाल का जवाब देगा, वो वो चुना जाएगा और दूसरे आदमी को रिजेक्ट करके निकाला जाएगा। इस तरह से जो है एलिमिनेशन राउंड होकर इसमें से 5 लोगों को चुनकर उनको जो है कैश प्राइज़ 10,000 5,000 जैसे मैसेजेस में तफ़सीलन दिया गया है। कैश प्राइज़ आपको ईद के दिन या ईद से पहले दिन आपको आपके अकाउंट में डिपॉज़िट कर दिया जाएगा। ये इस तरह से पूरा प्रोग्राम होगा। आप इसमें 2 चीज़, एक विनर ऑफ द डे प्राइज़ है और एक एलिमिनेशन राउंड के बाद कैश प्राइज़ है। तो दोनों प्राइज़ आप कैसे करना है आपको समझ लीजिए। हर दिन 12 बजे सवाल आ रहा है, आप दूसरे दिन से पहले जवाब देंगे और जो पहले जवाब दे दिए उनको एक ही बार मौका है। अगर वो जीत गए तो उनको ₹1000 का प्रोडक्ट प्राइस दिया जाएगा और एलिमिनेशन राउंड में अगर आप 5 लोग कोई जीतते हैं, उनको कैश प्राइस है। खैर आगे आपको सवाल कैसे आएगा वो भी मैं बताऊँगा तमिल में बोलने के बाद। இப்ப நம்ம வின்னர் ஆஃப் த டே பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக நீங்க யாரெல்லாம் சரியான பதில் குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மார்க் தரப்படும். 3 கேள்விக்கு 10 மார்க் இல்லையா? இந்த 10 மார்க்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டே வந்தீங்களோ, 25வது நோன்பு அன்றைக்கு நாம மொத்தமா நீங்க 25 மார்க் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து ஒரு லிஸ்ட் வெளியிடுவோம். யாரெல்லாம் 150 மார்க் எடுத்திருக்கிறாங்களோ. இந்த 150 மார்க் எடுத்தவங்கள எல்லாத்தையுமே Zoom மீட்ல கூப்பிட்டு, அங்க ஆலிம்கள் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க. 2 பேத்துக்கு ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்வி யார் முதல்ல பதில் தராங்களோ அவங்க வெற்றி பெற்று அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இப்படி ஆட்களை குறைத்து கடைசியா 5 பேத்துக்கு கேஷ் பிரைஸ் வழங்கப்படும். அந்த கேஷ் பிரைஸ் உங்களோட அக்கவுண்ட்டுக்கு ஈத் அன்னைக்கு அல்லது ஈதுக்கு முந்தின அன்னைக்கு உங்களோட அக்கவுண்ட்ல டிபாசிட் செய்யப்படும். ஸோ இதுதான் இந்த முழு ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய முறை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உங்களுக்கு டெய்லி நம்ம 12 மணிக்கு கேள்வி போடுறோம். அந்த கேள்விக்கு முதல் பதிலாக யார் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வின்னர் ஆஃப் த டே அப்படின்னு ₹1000 உள்ள பொருள் பரிசாக வழங்கப்படும். அது ஒருத்தருக்கு ஒரு முறை வாய்ப்பு தான். ஸோ நீங்க மறாவது அன்னைக்கு ஆ அடுத்த கேள்விக்கு போடுறதுக்கு முந்தி பதில் போட்டுட்டாலும், உங்களோட கேள்விக்கு பதில் நாங்க எடுக்கப்படும். சரியான பதில் எத்தனை குடுத்துருக்கிறீங்களோ அவ்வளோ மார்க். மொத்தம் 150 மார்க் எடுத்துட்டீங்கன்னா, 25 நோன்பு வரைக்கும் உங்களுக்கு எலிமினேஷன் ரவுண்ட்ல போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எலிமினேஷன் ரவுண்ட்ல கடைசி 5 பேத்த தேர்வு செய்து அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் ரூ. 10,000 இருந்து ஆரம்பிச்சு ரூ. 700 வரைக்கும் கேஷ் பிரைஸ். அதனோட விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக இந்த எக்ஸாம் நீங்க ஆன்லைன் போயிட்டு எப்படி குடுப்பீங்க? அது எப்படி இருக்கும்? அந்த ஃபார்ம்ல என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படின்ற விவரத்த நம்ம காட்டுறோம். அத பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இதுதான் இதே போல தான் உங்களோட கேள்வியோடைய லிங்க் உள்ள போனீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடு இப்படி இருக்கும். இப்ப இதுல உங்களோட இமெயில் ஐடி, ஃபோ பேரு, வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் கைட்லைன் குடுத்துருக்குறோம். விதிமுறைகள். அது நீங்க படிச்சுக்கொண்டு ஒப்புக்கொள்வீங்க. சரி என்று போடுவீங்க அல்லது ஒப்புக்கொள்கிறேன் என்று போடுவீங்க. இப்ப இந்த 3 செய்தி இருக்கு இல்லையா? இமெயில், பேரு, வாட்ஸ்அப் நம்பர். நீங்க இந்த ஃபார்ம்ல எந்த பெயர குடுத்தீங்களோ, எந்த இமெயில் ஐடி குடுத்தீங்களோ, இந்த ஃபோன் நம்பர் எத குடுத்தீங்களோ, அது 3மே மேட்ச் ஆகுற மாரி கரெக்ட்டா இருக்கும். சில நேரம் என்ன ஆகும்னா, இப்ப அஜீபா ருக்ஸானான்னு எழுதிட்டு, இங்க பேர் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பேருக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, அஜீபா ருக்ஸானா அங்க பக்கத்துல அவங்க பாவா பேரோ, இல்ல இன்னொரு பேர் சேர்த்து போடுவாங்க. இல்ல முகமது பிலாலி, முகமது யூசுப் போட்டிருக்கிறாரா, இவரு வெறும் முகமது பிலாலின்னு போட்டு அனுப்பி விடுவாரு. அப்படி செய்யக்கூடாது. நீங்க இந்த இடத்துல என்ன பேர் குடுத்தீங்களோ, இந்த முழு பேரும் அதே மாரி அந்த இந்த ஃபார்ம்ல நீங்க ரொப்புவீங்க. இமெயில் ஐடியும் இதே இமெயில் ஐடி ரொப்புவீங்க. இப்போ ஒருத்தருக்கு 2, 3 இமெயில் ஐடி இருக்கும். அவர் மறந்து போய் இங்க ஃபார்ம்ல ஒரு இமெயில் ஐடி குடுத்திருப்பாரு.
இங்க வேற இமெயில் ஐடி போடுவாரு. அப்படி நடக்காது. நீங்க எந்த இமெயில் ஐடி குடுத்தீங்களோ, அத கரெக்ட்டா ஞாபகம் வைங்க. அந்த இமெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர், அந்த பேர் போட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கு பதிலா குடுங்க. அப்ப நீங்க போட்ட இந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்க இப்ப காசு கட்டிட்டீங்கன்றத உறுதி பெறுறதுக்கு தான் நம்ம இந்த லிஸ்ட் போட்டிருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு. நீங்க காசு கட்டிட்டீங்க. இப்ப நீங்க தரக்கூடிய பதில் நம்ம கணக்குல எடுப்போம். யாரெல்லாம் கட்டாமலே அப்படியே பதில் குடுத்தா, அது கணக்குல எடுக்கப்படாது. அதனால நீங்க இந்த கேள்விக்கு பதில் குடுக்கறதுக்கு முந்தி இந்த 3 விஷயம் சரியா நிரப்பணும்ன்றது இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். புரிந்து கொள்ளுங்க. ஸோ இதுதான் ப்ரோகிராம் நடக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ இதுல ஏதாவது கேள்வி இல்லன்னு நெனைக்கிறேன். எல்லா கேள்வியும் அட்ரஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா, இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில கேட்கலாம். பதில் குடுக்கப்படும். கால் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் WhatsAppல மெசேஜ் போட்டுருங்க. இல்ல டைப் பண்ணுங்க. இல்ல வாய்ஸ் ரெக்கார்डिंग விடுங்க. ஜஸாக்கல்லாஹ் खैर। अर्धदागा खैर अभी उर्दू में जो है इस एग्ज़ाम कैसा होगा, ऑनलाइन कैसे होगा? जैसे कि मैं बताया था 12 बजे आपको जो है सवाल क्वेश्चन का लिंक जो आपको सेंड कर जाएगा। जो आप अंदर जाएँगे तो ये फॉर्म कुछ ऐसा दिखेगा, जिसमें आपको पहला ईमेल एड्रेस देना है, नाम देना है, व्हाट्सएप का नंबर देना है। उसके बाद कुछ गाइडलाइन है जिसको आपको पढ़कर मैं सहमत हूँ करके आपको टाइप करना है। उसके बाद आप जवाब की तरफ जाएँगे, कौन से ज़बान में आप देने वाले हो वो सेलेक्ट करना है। अब यहाँ पे जो है ईमेल आईडी और नाम और नंबर जो आप दिए पहले से, जैसे इस फॉर्म में आपने ईमेल आईडी, फ़ोन नंबर और नाम दिए है, यही नाम, यही ईमेल आईडी आपको आपके क्वेश्चन पेपर पे टाइप करना है। ऐसा नहीं कि आपके पास 2-3 ईमेल आईडी है, आप कोई भी ईमेल आईडी दे दिए, कोई भी आपका नाम में भी आगे-पीछे ऐसा नहीं चलेगा। जैसे कि मसलन देखिए, ये नाम है मोहम्मद बिलाल मोहम्मद यूसुफ, तो अक्सर ऐसा हुआ है कि मैं दूसरे भी प्रोग्राम किया हूँ, तो तजुर्बा है। मोहम्मद बिलाल, मोहम्मद यूसुफ क्या करेंगे, सिर्फ़ बच्चा सिर्फ़ मोहम्मद बिलाल डाल रहा है और उसके बाद दूसरा ईमेल आईडी है, वो दूसरा ईमेल आईडी डाल रहा है। जो कि हमारे पास कोई रिकॉर्ड नहीं है उस ईमेल आईडी का, उस नाम का, तो वो हिसाब में लेना मुश्किल हो जाएगा। लिहाज़ा आप इस 3 चीज़ को, जो चीज़ यहाँ पे फॉर्म में भरकर आप दिए हैं, पेमेंट होने के बाद, ये लिस्ट में आपका जैसा नाम आया है, जैसा ईमेल आया है, वो चीज़ और फ़ोन नंबर जो आया है, वो ये तीनों चीज़ आप बरोबर डालेंगे, तब जाके आपका सवाल का जवाब आपका है करके हम तस्लीम करेंगे। वो मैच नहीं हो रहा है, तो वो तस्लीम नहीं होगा आपके हिसाब में, वो बराबर भी रहेगा, सवाल का जवाब फिर भी हिसाब में नहीं लिया जाएगा। लिहाज़ा इस चीज़ का आप ध्यान रखें और हर दिन 12 बजे आपको सवाल आ जाएगा, दूसरे दिन से पहले आपको जवाब देना है। अगर आपको विनर ऑफ द डे बनना है, एक दिन का जीतने के इसमें ₹1000 का प्राइज़ पाना है, तो पहले सवाल का जवाब देने की कोशिश करेंगे आप। जो पहला देगा उसे एक ही मौका है, एक बार जीत गया, दोबारा उसको मौका नहीं होगा। जज़ाकल्लाह खैर। मैं समझता हूँ सारा जितना कुछ आपका सवाल था, सब कुछ जवाब आ गया है। अगर कुछ चीज़ समझ में नहीं आ रहा है, तो आप मुझे व्हाट्सएप में मैसेज कर सकते हैं। आप कॉल ना करें मेहरबानी। व्हाट्सएप में मैसेज डालें, वॉइस रिकॉर्डिंग डालें, ताकि हम आपको जवाब दे सकें। क्योंकि बहुत सारे कॉल आते हैं, फिर अटेंड करना मुश्किल हो जाता है, तो आप मुझे व्हाट्सएप करें। जज़ाकल्लाह खैर, माअ सलामा। मैं मदीना जलाल, एडमिन ऑफ द प्रोग्राम। थैंक यू, जज़ाकल्लाह।